டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு நல்லாசிரியர் விருதுக்கு நான் விண்ணப்பம் செய்திருக்கிறேன். எனது பெயர் மா ரமேஷ், முதுகலை தமிழாசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி சென்னப்பட்டியில் பணியாற்றி வருகிறேன். 21/2/2014 ஆண்டு பணியாற்றி 10 ஆண்டுகள் 5 மாதங்கள் ஆகிறது. எம்ஏ, பிஎட், எம்பில் முடித்திருக்கிறேன். கல்லூரி தகுதி தேர்வுகளான நெட், செட் தேர்வுகளும் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். பணியில் சேர்ந்த பிறகு BLIS நூலக அறிவியல் பட்டப்படிப்பும் முடித்திருக்கிறேன். ஆசிரியராக, முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன். அடுத்ததாக என்னுடைய சிறப்பு அச்சீவ்மெண்ட்ஸ், சிறப்பு அடைவுகள் என்று பார்க்கிற போது 26 ஜனவரி 2023 ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் தமிழ் திறனறி தேர்வில் 7 பேர் வெற்றி பெற்று ஈரோடு மாவட்டத்தில் முதலிடம் பிடித்தார்கள். அந்த 7 பேரும் தலா ஒவ்வொருவருக்கும் 33,000 பரிசு தொகை தமிழக அரசு வழங்கியிருக்கின்றது. அதை பாராட்டி அன்றைய முதன்மை கல்வி அலுவலர் திரு பே. ஐயனன் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார். அன்று ஜனவரி 26 குடியரசு தின விழா அன்று மாவட்ட ஆட்சியர் திரு கிருஷ்ணன் உன்னி ஐயா அவர்கள் எனக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் தமிழ் திறனறி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஈரோடு மாவட்டத்தில் அனைவரும் தேர்ச்சி பெற்றவர்களை எல்லாம் விருதுநகர் திருக்குறள் மாநாடு நடந்தது. 2 நாள் நடைபெற்றது. அந்த திருக்குறள் மாணவர் மாநாட்டிற்கு மாணவர்களை எல்லாம் அழைத்து சென்று பல்வேறு போட்டிகள், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை, நாடகம் என பல திறன்களிலும் மாணவர்களை பங்கு பெற செய்ததை பாராட்டி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு வே. ஜெயசீலன் ஐயா அவர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் இந்த சென்ற ஆண்டு தமிழ் திறனறி தேர்வில் எங்கள் பள்ளியில் நான் பயிற்சி கொடுத்த 2 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதை பாராட்டி பள்ளி மேலாண்மை குழுவின் சார்பாக எனக்கு பொன்னாடை அணிவித்து பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் நான் பயிற்சி கொடுத்த சுவாதி என்ற மாணவி முதலிடம் பிடித்து ரூ. 10,000 பரிசு பெற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள். இவையெல்லாம் என்னுடைய சிறப்பு நிலையாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பள்ளியினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக நானும் தலைமை ஆசிரியரோடு இணைந்து JCI என்ற அமைப்போடு இணைந்து அவர்கள் அந்த ஒளிரும் ஈரோடு என்ற அமைப்பின் மூலமாக அணுகி JCI சமூக அமைப்பினும் பள்ளிக்கு RO வாட்டரை பெற்றுக்கொண்டு வந்து மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட அந்த குடிநீர் வழங்குவதற்காக அந்த கருவியை பெற்று வந்தோம். அடுத்ததாக 12ஆம் வகுப்பு கட்டடத்திற்கு TKR மகளிர் கலைக்கல்லூரியினுடைய தாளாளர் அவர்கள் வண்ணம் பூசி கொடுத்தார். அதற்கு தலைமை ஆசிரியரும் நானும் இணைந்து சென்று அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து வந்தோம். அடுத்ததாக பள்ளி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பள்ளி வளாகத்திற்குள் 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு அதை மாணவர்களை கொண்டு பராமரித்து வருகிறோம். அது தொடர்பாக அது பராமரித்ததன் விளைவாக இன்று பள்ளி வளாகத்திற்குள் 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நிழல் தரக்கூடிய மரங்களாக வளர்ந்திருக்கின்றன. அதன் அடியில் அமர்ந்து மாணவர்கள் படிக்கிறார்கள். உணவு அருந்துகிற போதும் அதன் நிழலில் அமர்ந்து உணவு அருந்துகிறார்கள். இது உள்கட்டமைப்பை மேம்பாடு செய்திருக்கிறது. அடுத்ததாக தமிழ் திறனறி தேர்வில் 7 பேர் வெற்றி பெற்றதை பாராட்டியும் சென்னப்பட்டி பள்ளி மாவட்ட அளவில் பெற்றதால் முதன்மை கல்வி அலுவலர் நிதி ஒதுக்கியதில் ஆசிரியர்களுடைய அறை புனரமைக்கப்பட்டது, டைல்ஸ் ஒட்டி புனரமைக்கப்பட்டது. இதுவும் உள்கட்டமைப்பில் மிகச் சிறப்பான ஒரு பணியாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சமூக வளர்ச்சி விழிப்புணர்வு பேரணிகள் என்று பார்க்கிற பொழுது வருடந்தோறும் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் நான் வாசகங்கள் முழங்க திரும்ப மாணவர்கள் சொல்லி ஊர்வலமாக சைக்கிள் பேரணி முதல் கொண்டு நாங்கள் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி சென்றிருக்கின்றோம். அடுத்ததாக உலக ஓசோன் தின பேரணி சென்றிருக்கின்றோம். இதையெல்லாம் அடுத்தடுத்து நிறைய பேரணிகளும் நிறைய உறுதிமொழிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அரசு என்னெல்லாம் உறுதிமொழிகள் பள்ளியில் எடுக்க சொல்கிறார்களோ அதெல்லாம் உறுதிமொழிகளை நான் வாசிக்க மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறோம். அதன் பிறகு நான் பெற்ற விருதுகள், சான்றிதழ்கள் என்று பார்க்கின்ற பொழுது தஞ்சாவூர் ஸ்ராஜில் மில்லத் தமிழ் இலக்கிய பேரவை எனது பணியை பாராட்டி அறிவொளி தமிழன் என்ற விருது வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் தமிழ் திறனறி தேர்வில் சிறப்பாக வெற்றி பெற்று ஈரோடு மாவட்டத்தில் சென்னப்பட்டி பள்ளி முதலிடம் பிடித்ததை பாராட்டி எனக்கு கிருஷ்ணன் உன்னி ஐயா அவர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார். விருதுநகர் திருக்குறள் மாணவர் மாநாட்டிற்கு மாணவர்களை அழைத்து சென்று பலதர போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததை பாராட்டி
விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெய்சீலன் ஐயா அவர்கள் பாராட்டு சான்றிதழ் கொடுத்து வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள். 100% தேர்ச்சி கொடுத்ததை பாராட்டி தமிழக அரசு மக்கள் சிந்தனை பேரவைகளும் எனக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாட்டு நலப்பணி திட்டம். நாட்டு நலப்பணி திட்டத்தில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக நான் திட்ட அலுவலராக பணியாற்றிய போது NSS மூலமாக நிறைய விழிப்புணர்வு வாசகங்கள், விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தியிருக்கின்றோம். நிலவேம்பு கசாயம், டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்காக மாணவர்களுக்கு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நிலவேம்பு கசாயம் கொடுத்திருக்கின்றோம். நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாக கெட்டப்பட்டி, வேப்பமரத்தூர், மசக்கவுண்டனூர் 3 இடங்களில் 7 நாள் முகாம்களை நடத்தி அங்கிருந்த பள்ளிகளையும் அது சுற்றுப்பகுதிகளையும் மாணவர்களை கொண்டு தூய்மைப்படுத்தி இருக்கின்றோம். கெட்டப்பட்டி ஊர் பொதுமக்களுக்கும் நிலவேம்பு கசாயம் கொடுத்து மாணவர்கள் அந்த டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க மிக சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கின்றோம். ஒவ்வொரு இடங்களிலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பள்ளிகளிலும் 10க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு அது இன்று நிழல் தரக்கூடிய மரங்களாக இன்று வந்திருக்கின்றன. குருவரடியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களை கொண்டு நிறைய விழிப்புணர்வு, உடல்நலத்தை பேணி காப்பதை குறித்த கருத்தரங்கள், கருத்துரைகளை மருத்துவர்களை வைத்து வழங்கியிருக்கின்றேன். இதுவும் என்னுடைய நாட்டு நலப்பணியில் மிகச்சிறந்த பணியாக நான் பார்க்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நாட்டு நலப்பணி திட்டத்தின் பார்ப்போது எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணிகள் சென்றிருக்கின்றோம். சென்னை மற்றும் கடலூரில் ஏற்பட்ட வர்தா புயலினுடைய கோரதாண்டவத்தை மாணவர்களிடம் எடுத்து கூறி அவர்களிடமிருந்து பெறப்பட்ட பொருட்களை எல்லாம் கடலூருக்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம். மத தேசிய ஒருமைப்பாட்டை உணர்த்தும் விதமாக தலைவர்களுடைய புகைப்படங்களுக்கு மரியாதை செலுத்துதல். கேரளாவில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு 2018 அன்று எம் பள்ளி சார்பாக மாணவர்களிடத்து சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் கோபி வைரவலா மேல்நிலைப் பள்ளியில் சென்று ஒப்படைக்கப்பட்டது. அடுத்து உறுதிமொழிகள். உறுதிமொழிகள் பார்த்தீங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி பள்ளியிலே ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து வருகிறோம். போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து வருகிறோம். மாணவர்களுக்கு மத நல்லிணக்க நாள் உறுதிமொழிகளையும் எடுத்து வருகிறோம். அதையெல்லாம் தாண்டி மன்ற செயல்பாடுகள், பள்ளி இணை செயல்பாடுகளில் என்னை இணைத்துக் கொண்டு அறிவியல் மன்றம், தொன்மை மன்றம், தமிழ் கூடல் மன்றம், பலதரப்பட்ட மன்றங்களில் என்னை இணைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளுக்கு பயிற்சி கொடுப்பது, மன்றத்தில் பல்வேறு தலைப்புகளில் நான் உரையாடுவது, கருத்துக்களை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து இந்த பணிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக தமிழ் கூடல் மன்றம். இந்த முறை தமிழ் கூடல் மன்றம் 3 விழாக்கள் மிகச் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களை எல்லாம் அழைத்து மாணவர்களுக்கு கருத்துரைகளை வழங்கி இருக்கின்றோம். தமிழ் கூடல் மன்றத்தின் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, கவிதைகள், பேச்சு, பலதரப்பட்ட பயிற்சிகளை பள்ளி வளாகத்திற்குள் கொடுத்து வருகிறேன். அடுத்ததாக முதன்மை கருத்தாளர், நடுவர், அதாவது சென்ற முறை நடந்த தமிழாசிரியர்களுக்கான முதுகலை தமிழாசிரியர்களுக்கான திறன்வள பயிற்சியில் சென்னை SCRT வழங்கப்பட்ட அந்த திறன்வள பயிற்சியில் முதன்மை கருத்தாளராக கலந்து கொண்டேன். அங்கு வினாத்தாள் தயாரிக்கும் முறை பற்றி அங்கு பயிற்சிகள் கொடுத்தார்கள். அதை நான் அங்கு தெரிந்து கொண்டு ஈரோடு மாவட்டத்தில் CSI ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற அங்கு ஈரோடு மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற தமிழாசிரியர்களுக்கும் பெருந்துறை டயட் என்று சொல்லப்படுகின்ற அங்கு 2 நாள் அந்த கருத்தரங்கில் சிறப்பு கருத்தாளராக கலந்து கொண்டு கருத்துரைகளை எல்லாம் நான் வழங்கியிருக்கின்றேன். மேலும் அரசு மேல்நிலைப்பள்ளி சிங்கப்பேட்டையில் வட்டார அளவிலான இலக்கிய மன்ற போட்டிகளுக்கு நடுவராக சென்று பேச்சு போட்டிகளுக்கு நடுவராக இருந்து அந்த போட்டியை நடத்தி கொடுத்திருக்கின்றேன். அடுத்து 2023 கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா பேச்சு போட்டிக்கு நடுவராக இருந்து பணியாற்றி இருக்கின்றேன். அடுத்ததாக OOSC, அதாவது கற்றலில் பின்தங்கி அல்லது தேர்ச்சி பெறாமல் வீட்டில் பள்ளிக்கு செல்லாமல் இருக்கின்ற மாணவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி தக்க அவர்கள் மேலும் படிப்பதற்கான பயிற்சிகள், அறிவுரைகளை அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று கொடுத்து வருகிறேன். அடுத்ததாக கற்றலுக்கு வெளியே என்று பார்க்கின்ற பொழுது மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பட்டிமன்றங்களுக்கு மாணவர்களை தயார்படுத்துதல், தமிழ் திறனறி தேர்வில் வெற்றி பெற்றவர்களை விருதுநகர் மாவட்டத்திற்கு அழைத்து சென்று பலதர போட்டிகளில் அவர்களை பங்கு பெற செய்தது. உள்ளூர் போட்டிகள், அதாவது பள்ளி அளவில் நடைபெறுகின்ற பலதரப்பட்ட குழந்தைகள் தின விழா, சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா என பலதரப்பட்ட விழாக்கள் கொண்டு தேசிய விழாக்கள் கொண்டாடப்படுகிற போது அவர்கள் அந்த பேச்சு போட்டிக்கு, கட்டுரை போட்டிகளுக்கும் மாணவர்களை தயார்படுத்தி வருகின்றேன். அடுத்ததாக ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு மாணவர்களை அழைத்து சென்று அவர்கள் கற்றலுக்கு வெளியே என்னெல்லாம் புத்தகங்களை எடுத்து படித்தால் நூலகங்களில் இருந்து புத்தகங்கள் கொடுத்தல், ஈரோடு புத்தக திருவிழாவில் கிடைக்கின்ற புத்தகங்களை எல்லாம் மாணவர்கள் படித்து இந்த கற்றலுக்கு வெளியே என்னெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகவும்
நான் அவர்களை ஈரோடு புத்தக திருவிழாவிற்கு அழைத்து வந்திருக்கின்றேன். விளையாட்டு போட்டிகளுக்கு அழைத்து செல்லுதல், அசஸ்மெண்ட் தேர்வு, நான் முதல்வன் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியின் மூலமாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அடுத்து என்ன படிக்கலாம் என்கின்ற உயர்கல்வி வழிகாட்டி உயர்கல்வி குறித்த பட்டங்கள் குறித்த அறிவுரைகளை வழங்கி வருகின்றேன். அடுத்ததாக கல்லூரி கனிவு என்கின்ற நிகழ்ச்சிக்கு மாணவர்களை அழைத்து செல்லுதல், கிளாட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக மாணவர்களை சேலம் ஏவிஎஸ் கல்லூரிக்கு அழைத்து சென்றது, அசஸ்மெண்ட் தேர்வு ஹைடெக்ல முடிந்தவரை என்னென்ன தேர்வுகள் எல்லாம் அரசு சொல்லுகிறதோ அதையெல்லாம் நாங்கள் நடத்தி வருகிறோம். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் தமிழ் பாடத்தில் எங்கள் பள்ளியில் 100க்கு 98, 99, 97 மாநில அளவில் ஏதாவது ஒரு மாணவர்கள் வருடந்தோறும் இடம் பிடித்து அவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறேன். தொடர்ந்து தமிழ் பாடத்தில் எங்களுடைய பள்ளியில் 98, 99 மதிப்பெண்கள் எடுத்து சிறப்பு செய்து வருகிறார்கள். இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 5 பேர் 98 மார்க் எடுத்து பள்ளிக்கு தமிழ் பாடத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் தொடர்ந்து அந்த மாணவர்களுக்கு பலதரப்பட்ட போட்டிகளில் பங்கு பெறுவதற்காகவும் ஊக்கப்படுத்தி வருகின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் என்னுடைய தேர்ச்சி சதவீதம் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து 3 ஆண்டுகள் 100%, ஒரு ஆண்டு 98%, ஒரு ஆண்டு 96%, 12ஆம் வகுப்பிலும் 11ஆம் வகுப்பில் தொடர்ந்து ஆண்டு 100%, ஒரு ஆண்டு 96% என பலதரப்பட்ட வகையிலும் நல்ல தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்து மாணவர்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்காக ஒவ்வொரு முறையும் பாடுபட்டு வருகின்றேன். இந்த நல்ல ஆசிரியர் விருதுக்கான அனைத்து புகைப்படங்கள், காணொளிகள், என்னுடைய காணொளிகள் அனைத்தும் @ramesh-1983 என்ற யூடியூபில் அனைத்து காணொளிகளும் இருக்கின்றன. 11ஆம் வகுப்பு காணொளிகள், 12ஆம் வகுப்பு காணொளிகள், விழிப்புணர்வு காணொளிகள் என அனைத்து 3 விதமாக பிரிக்கப்பட்டு அனைத்து காணொளிகளும் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாடுகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு அவ்வப்போது ஹைடெக் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக என்னுடைய காணொளிகளை மாணவர்களை போட்டு கழித்து கல்வியினுடைய கற்றல் கற்பித்தலில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் வாட்ஸ்அப், மாணவர்களுடைய பெற்றோருடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கும் என்னுடைய காணொளிகளை அனுப்பி இந்த இலக்கணம் சார்ந்த காணொளிகளை எல்லாம் அனுப்பி தொடர்ந்து படிக்க சொல்லி அறிவுறுத்தி வருகிறேன். நல்ல மதிப்புகளை எடுப்பதற்காக, மாணவர்களினுடைய வளர்ச்சிக்காக நான் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறேன். என்னுடைய கடன் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருநாவுக்கரசர் சொல்வது போல நான் தொடர்ந்து இன்னும் பணிகளை எல்லாம் மாணவர்களினுடைய வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று நான் உறுதி தருகிறேன். தொடர்ந்து மென்மேலும் என்னுடைய பணி தொடர்ந்து சிறப்பாக நடைபெறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.